வணக்கம் நண்பர்களே, தீப்ஷாலி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் அடிக்கடி சமைக்கக்கூடிய ஆனால் அதன் முழு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு தெரியாத ஒரு காய்கறி பற்றி தான் பேச போகிறோம். அதுதான் கோவக்காய். சில பேருக்கு இதை பிடிக்காது, சில சுகர் கண்ட்ரோலுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, சில டயட்டில் சேர்த்துக்கிறாங்க. அப்படின்னா உண்மையிலேயே கோவக்காய் என்ன, எப்படி சாப்பிட்டா நல்லது, யாரெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். கோவக்காய் ஒரு சின்ன பச்சை கலர்ல இருக்கக்கூடிய ஒரு காய்கறி. இது நம்ம சவுத் இந்தியன் குக்கிங்ல அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கோவக்காயில இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா, கோவக்காயில அதிகமா நார்ச்சத்து இருக்கு, விட்டமின் சி மாட்ரேட் அளவில் இருக்கு, அயனும் கால்சியமும் சிறிய அளவில் இருக்கு, லோ கலோரி வெஜிடபிள்னு இதை சொல்லலாம். இந்த கோவக்காய் பார்த்தீங்கன்னா பிளட் சுகரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. ட்ரெடிஷ்னலாக கோவக்காய் பிளட் சுகர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண உதவி பண்ணுது. இது ஸ்லோ டைஜஷனுக்கும் உதவி பண்ணுது. இந்த கோவக்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் ரெகுலராக இதை மாட்ரேட் அளவில் எடுத்துக்கும் போது நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது லோ கலரியும் அதிகமான நார்ச்சத்து நிறைஞ்ச ஒரு காய் வகையாக இருக்குது. டயட்டில் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா இது ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஃபுல்னஸ் ஃபீலை தரும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஸ்டீம் இல்லைன்னா சாட் பண்ணினா ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஸ்கின் அண்ட் இம்யூனிட்டிக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் விட்டமின் சி இருப்பதால் இம்யூனிட்டி சப்போர்ட்டுக்கும் இது உதவி பண்ணுது. நம்மளுடைய ஸ்கின் நல்லா ஹெல்த்தாக இருக்கிறதுக்கும் இந்த கோவக்காய் ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த கோவக்காயை நம்ம ஆல்ரெடி நிறைய விதத்தில் நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை எப்படியெல்லாம் சமைக்கலாம் பார்த்தீங்கன்னா, இதை பலவிதமாக பொரியலாவோ இல்லை ஸ்டஃப்டு கோவக்காய் ஃப்ரை, கறி, பிக்கிள் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பண்ணிங்கன்னா இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு நல்ல ஹெல்த்தி ஆப்ஷனும் கூட. இந்த கோவக்காய் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டயட் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. எக்ஸஸாக ஆயில் ஃப்ரை செஞ்சு சாப்பிட வேண்டாம். அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம கோவக்காயை பற்றி ஒரு சின்னதாக டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோவக்காயை நீங்களும் உங்களுடைய சமையலில் வாரத்துக்கு ஒரு 2-3 தடவையாவது எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு காய் வகை. இந்த மாதிரி வெஜிடபிள் ஹெல்த் வீடியோஸ் வேண்டும்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.